உலகத்திலேயே கமர்ஷியல் படங்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். உங்க படத்துல ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நான் சென்டிமெண்ட் ஸ்லோவா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிச்ச 13 குழந்தைங்க பல காஸ்டியூம்ல வந்தாங்க. ஆனா எல்லா காஸ்டியூமோட நம்ம பிஆர்ஓ நீல காஸ்டியூம் அடிச்சிக்கவே முடியாது. அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நிறைய இருந்துச்சு. பார்த்துங்க சார், ஒரே ஒரு குறை தான். எல்லாரும் வரவழைச்சிட்டீங்க, பாடுறவங்க, மியூசிக் பண்ணவங்க, பசங்க எல்லாரையும். இந்த சுருதிகாசன் ஆமா, அதை கூப்பிடல நீங்க விழாவுக்கு. ஏன்னா இப்ப இந்த இனிமேல் ஒரு நீங்க கட் பண்ணி பேசி நான் தப்பா பேசுறேன். இனிமேல் சார்ந்த ஆல்பத்துல இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் பிடிச்ச நடிகை ஆயிட்டாங்க, எனக்கும் பிடிச்ச நடிகை ஆயிட்டாங்க. அது ஒண்ணுதான் குறை, மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவா இருக்கு. இங்க கமல் தேட்டர் பார்த்தா தேட்டருக்குள்ளே செட்டு. இங்க ஒரு அதுவே பார்ட்னர்ஸோட ஸ்டைல் தான் அது. பார்த்திபன் சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்றதுதான் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம்ட்டு. பார்த்திபன் சார் வந்து சொன்னார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 33 வருஷம் ஆச்சுட்டு. புதிய பாதை வந்து 20 நிமிஷம் ஆகுது நினைக்கிறேன். என்ன சார்? புதிய பாதை ஆமா, 25 நிமிஷம் ஆகுது நினைக்கிறேன். இல்ல, அதுவே 33 வருஷம். இல்லையா? ஆமா, 89 அது. ஓகே ஓகே. இப்போ புதிய பாதை வந்து 33 நிமிஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதை ஆகாது. இன்னைக்கு அது புதிய பாதையே இருக்குது. கதை, திரைக்கதை, வசனம், ஒற்றை செருப்பு, இரவு நிழல், எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரமா தான் அவருக்கு இருக்காரு. பார்த்திபன் சார் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இருக்காரு. இன்னொரு வருஷம் பார்த்திபன் சார் பதினொன்னா அவர் புதிய பாதை ரிலீஸ் ஆகி 2-3 வருஷத்துல அவர் நினைச்சிருந்தா ஒரு கமர்ஷியலா ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆயிருக்க முடியும். எல்லாரும் எதிர்பார்த்தது அப்படித்தான். ஆனா ஒரு சராசரியா சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாம சினிமாக்கா நம்ம அர்ப்பணிக்கணும், சினிமா நம்ம புதுசா சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பாதையா இருக்கட்டும், சரிகம பாதையா இருக்கட்டும், நிறைய படங்கள், எல்லா படங்களுமே புது புது கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான், அந்த புது புது முயற்சி தான் இன்னைக்கும் அவரை உயிர்ப்போட வச்சிருக்கு. இன்னைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக கொண்டாடுறோம்னா பார்த்திபன் சாரோட புதிய முயற்சிகள் தான். இந்த படம் டீம்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்து சாங்ல பார்த்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார். நீங்க இயக்கிய படத்துல ஒரு சில படங்கள் சரியா போகாமல் இருந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு பேசப்படுற படங்கள், ஓட படம் எடுக்கிறத விட இன்னைக்கு பேசப்படுற படம் எடுக்கிறதா நல்ல இயக்குனருக்கு ஆனா தகுதி. அது பார்க்கும்போது பார்த்திபன் சார் இன்னைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர். இந்த படமும் அவருக்கு புகழை பேசும். புதிய பாதையில 38ல கிடந்த ஒரு குழந்தை கேரக்டரா இருந்தாரு. இன்னைக்கு கோவத்தில் இருக்கிற குழந்தையா உயர்ந்திருக்காரு. இன்னும் உங்க புகழ் உயரும் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.